வணக்கம் நண்பர்களே. 5 நிமிடத்துக்கு ஒரு முறை மொபைல் எடுத்து பார்ப்பீங்களா? ஃபோன் ஆர் மெசேஜ் வராமயே மொபைல் அடிக்கடி பார்ப்பீங்களா? ஃபோன் இல்லாம இருக்க முடியலையா? அப்ப நீங்க உங்க மொபைலுக்கு அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ முடியும்போது அடிஷன்லேருந்து வெளியே வர தன்னம்பிக்கைய உங்களுக்கு என்னால குடுக்க முடியுங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற எல்லாமே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தாங்க. காலை எழுந்த உடனே நீங்க உங்க வேலைக்கு போறது கிடையாதுங்க. இயற்கையை தான் உங்களோட மனசு, உடம்பு எல்லாமே தேடும். 10க்கு 10 ரூம்ல இருந்து வெளியே வந்து, சூரியன பார்த்துட்டு, காலை கடன முடிச்சுட்டு, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, எப்படியும் 8:45 டூ 9:30 தான் நீங்க ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்னிங் மொபைல் யூசிங்க்கும் ஒரு டைம் வச்சு மொபைல் எடுக்காதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் தான் பாருங்க கன்டினியூஸா. இல்ல அப்படின்னா ஈவினிங் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருங்க. டே ஃபுல்லாவே மொபைல் யூசிங்க டைம் பிரிச்சுருங்க. எந்திரிச்ச உடனே எமர்ஜென்சி மிஸ்டு கால்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு மொபைல தள்ளி வச்சிருங்க. முடிஞ்சா சோசியல் மீடியால இருந்து விலகியே இருங்க. பாத்ரூம் போறதுன்னா நீங்க மட்டும் போங்க. மொபைல துணைக்கு கூட்டிட்டு போகாதீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்க. பாத்ரூம்ல மொபைல் யூஸ் பண்றதுனால நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து உங்களோட மலக்குடல் வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் உருவாக்கி குடுக்குதுங்க. ஸோ லவ்வர பார்க்க போம்போது ஃப்ரெண்ட கழட்டி விடுற மாதிரி ஃபோன கழட்டி விட்டுட்டு போயிருங்க. அண்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு வரைக்குமே ஃபோன் தொடாதீங்க. ஃபோன்ல இருந்து விலகியே இருங்க. பெட்ல படுத்ததுக்கப்புறம் எக்காரணத்த கொண்டும் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது ஒரு முடிவா இருங்க. ஆல் சோசியல் மீடியா நோட்டிஃபிகேஷன டோட்டலாவே ஆஃப் பண்ணிருங்க. நீங்க மொபைல் அடிக்ஷன்லருந்து வெளிய வரணும்னா, ஆல் சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடாதுங்க. உங்க மொபைல்ல ஏதாவது ஒரு சோசியல் மீடியா தான் இருக்கணுங்க. உங்க மொபைல்ல தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. உதாரணமா Amazon, Flipkart, Meeshoன்னு எப்பவோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் சும்மா இருக்குங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. தேவைப்பட்டா ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ஒரு சில ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா, அத வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி வைங்க. யாராவது கிட்ட கால் பேசின உடனே பாக்கெட்ல மொபைல வைங்க. சப்போஸ் ஃபோன் உங்க கையில இருக்கு அப்படின்னு அப்படியே இன்ஸ்டா, எஃபின்னு உள்ள ரவுண்ட்ஸ் போகக்கூடாதுங்க. டைம் பாஸ் ஆகல அப்படின்னா மொபைல் நோண்டக்கூடாதுங்க. ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணுங்க. புக்ஸ் படிக்கிறது, உங்களோட பைக்க நீங்களே வாட்டர் வாஷ் பண்றது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பட் டைம் பாஸுக்கு மொபைல் எடுத்து அதுக்கு நீங்க அடிமையாகாதீங்க. முடிஞ்சா வாரத்துல ஒரு நாள் மொபைல் விட்டு தள்ளியே இருங்க. அந்த நாள் முழுக்க மொபைல் இல்லாம இருந்து பாருங்க. உங்களோட மைண்ட் ரீஸ்டார்ட் ஆகுறத நீங்க கண்டிப்பா உணர முடியுங்க. உங்க மொபைல்ல ஸ்க்ரீன் டைமிங் வைங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா மொபைல் சார்ஜிங் டைம தவிர மீதி நேரம் எல்லாமே மொபைல் உங்களோட கையில தான் இருக்குங்க. சோசியல் மீடியா ஆப்ஸுக்கு டேட்டா லிமிட்ஸ் வைங்க. குறிப்பிட்ட எம்பி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மொபைல்ல வந்து அலாரம் செட் பண்ற மாரி செட் பண்ணி வைங்க. இல்ல அப்படின்னா சோசியல் மீடியாக்குள்ள முழுகிட்டீங்க அப்படின்னா, உங்கள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. முழுசா நீங்க அடிமையாயிருவீங்க. உங்க பொன்னான நேரம் எல்லாமே வேஸ்ட்டா போறத அதுல கரையுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத மொபைல் எடுக்காதீங்க. டைம் பாஸ் ஆகல அப்படின்னா சுற்றுச்சூழல கவனிங்க. மரம், செடி, காட்டுல ஆடுறத கவனிச்சு பாருங்க. வானத்த வேடிக்கை பாருங்க. பஸ் வரல அப்படின்னா, ரோட்ல போற எல்லா வாகனத்தையுமே வேடிக்கை பாருங்க. ஒரு விதமான ஜாலியான மைண்ட் செட் உருவாகுங்க. ஒவ்வொரு முறை மொபைல் எடுக்கும்போதுமே, எதுக்காக மொபைல் எடுக்கிறேன் அப்படின்னு உங்க மனசுகிட்ட சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி சொல்ல காரணம் கிடைக்கல அப்படின்னா, எடுத்த வேகத்துல அப்படியே பாக்கெட்ல மொபைல் வச்சிருங்க. உங்க மொபைல் நீண்ட காலமா தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. அதை எல்லாமே கண்ண மூடி டெலீட்டே பண்ணிருங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாதுங்க. வேஸ்ட்டா மொபைல் பேட்டரி தீர்றது தான் மிச்சங்க. காலையில எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம், நைட் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்குமே கட்டாயம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவோட இருங்க. உங்க மொபைல் செட்டிங்ஸ்ல டிஜிட்டல் வெல் பெயிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஆப்ஸ்ல எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருங்க. வித் டைமிங் மினிட்ஸோட. அண்ட் கீழ ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, ஆப் டைமர்ன்னு ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் நீங்க எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே குறிப்பிட்ட டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம செட் பண்ண டைம் தாண்டி மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அலாரம் ஆட்டோமேட்டிக்கா அடிச்சிருங்க. உங்க மொபைல்ல ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்கிற ஆல் சோசியல் மீடியாவுமே தூக்கிருங்க. அது இருந்தா தான் அதுக்குள்ள போற ஆசையே வருங்க. உங்க வால்பேப்பர்ல உங்களுடைய எதிர்கால லட்சியத்த வைங்க. அத பார்க்கும்போது செல்ஃப் மோட்டிவேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. மொபைலுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. மொபைல் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க. புக்ஸ் படிங்க. பக்கத்துல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. செமையா இருக்குங்க. மொபைல் சார்ஜர பெட்ரூம்குள்ள வெளிய வைங்க. இது 80% மொபைல் பயன்பாட்ட குறைச்சு குடுக்குங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, ஃபிட்னஸ்ல உடம்ப ரெடி பண்றது, ஒர்க்க டெவலப் பண்றது, இல்ல பிசினஸ டெவலப் பண்றது அப்படின்னு உங்களோட கோல்ஸ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாம மொபைல் பயன்பாடு
100க்கு 100% உங்களுக்கு குறைஞ்சிருங்க. நான் சொல்ற 7 டேஸ் சேலஞ்சிங்க ஃபாலோ பண்ணுங்க. டே 1 நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணிருங்க. டே 2 1 ஹவர் மார்னிங் நோ ஃபோன் ட்ரை பண்ணுங்க. டே 3 தூங்கும்போது ஃபோன பெட்ரூமுக்கு வெளிய வைங்க. டே 4 சோசியல் மீடியா 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியா இருங்க. டே 5 யூஸ் பண்ணாத வேஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. டே 6 ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் ஃபோன் இல்லாம இருங்க. டே 7 ஃபுல் ஈவினிங் ஃபோன் நோண்டாம இருங்க. மற்றும் உங்க ஃபோன உங்களுக்கு அடிமையா வைங்க. நீங்க அதுக்கு அடிமையா இருக்காதீங்க. வெளிய பக்கத்துல எங்கேயாவது போற மாரி இருந்தா மொபைல் கையில எடுத்துட்டு போகாதீங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்க. எங்கேயாவது பைக்ல போனான் அப்படின்னா, டேங்க் கவர்ல மொபைல வச்சுட்டு ஹெல்மெட்ட மாட்டிட்டு பைக்க ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னா, எங்க போகணுமோ அங்க போயிட்டு தான் மொபைல வண்டியோட டேங்க் கவர்ல வெளிய எடுப்பாங்க. அதுவரைக்கும் 100 டைம் கால் பண்ணாலும் சரி, அவனுக்கு சத்தமே கேட்டாலும் சரி, ஃபோன எடுக்கவே மாட்டாங்க. மொபைல் இல்லாம 2 நாள் கூட முழுசா இருப்பாங்க. அவனோட கேமரா பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாவே 80 போட்டோ தான் இருக்குங்க. இந்த 80 போட்டோவுமே கடந்த 6 வருஷத்துக்கு எடுத்ததுங்க. இதுவே என்னோட மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 போட்டோஸ்க்கு மேல இருக்குதுங்க. சரி இவன விடுங்க. நம்ம டாபிக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு டோட்டலாவே 30 மினிட்ஸ் தான் ரீல்ஸ் பார்க்கணுங்க. உங்க மொபைலோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்த உடனே நீங்க மொபைல் எடுத்தா, மொபைலுக்கு நீங்க அடிமைங்க. மொபைல எடுக்கல அப்படின்னா, மொபைல் உங்களுக்கு அடிமைங்க. இந்த உலகம் ரொம்பவே பெரியதுங்க. நெறைய கடல், மலை, மரம், செடி, கொடி அப்படின்னு உங்கள சுற்றியே இருக்குதுங்க. பட் சாதாரண 6 இன்ச் மொபைலுக்குள்ள உங்களோட உலகத்த அடைச்சுக்காதீங்க. லாஸ்ட்ல டிஸ்ப்ளே வெளிச்சத்துல கண்ணு, ஹெட்ஃபோன்னால காது மற்றும் விரல்கள் எல்லாமே ஓந்ததுக்கப்புறம், நீங்க உண்மையான சந்தோஷமான இயற்கைய தேடி போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட உண்மையான அனுபவம் கண்டிப்பா கிடைக்காதுங்க. முன்னாடி எல்லாமே பஸ்ஸுக்கு போனீங்க அப்படின்னா, ஏறுன இடத்துலருந்து இறங்குற வரைக்குமே எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. பட் இப்ப ஏறும்போது போன பஸ்ல சீட் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, ஏறுன உடனே ஃபோன எடுத்து கையில புடிச்சாங்க அப்படின்னா, அது இறங்குற வரைக்கும் நோண்டிட்டே இருப்பாங்க. இது கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு சிலர் ஃபோன பார்த்துட்டே ஊருக்கு போற பஸ்ஸு கூட மாத்தி ஏறுவாங்க. ஃபோன் பயன்பாடு அதிகரிச்சதிலிருந்து உங்களோட வாழ்க்கை பயணங்கள் டோட்டலாவே அவுட் ஆயிருச்சுங்க. முதல்ல எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள் தாத்தா, பாட்டிக்கு கதை சொல்லி வளர்ப்பாங்க. பட் பட் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம தாத்தா, பாட்டியா மாறும்போது சொல்ற கதை இருக்காதுங்க. ஏன்னா நம்மளே கேட்டுருக்க மாட்டோம். நம்மளே குழந்தைகளுக்கு ஃபோன தான் குடுப்போங்க. இப்படி எல்லாமே ஒரு சில வீடுகள், என் பிள்ளை ஃபோன் இல்லாம சோறே சாப்பிடாது. என் குழந்தை நைட்ல கார்ட்டூன் வீடியோ பார்க்காம தூங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. உங்களோட குழந்தையுடைய மூளை வளர்ச்சிய நீங்களே போதும்னு ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க. என் குழந்தை ஓரளவுக்கு இருந்தா போதும்னு அவங்களோட ஸ்கில்ல ஸ்டாப் பண்ணிடுறீங்க. சோசியல் மீடியா டைமிங் வைங்க. மார்னிங் 50 மினிட்ஸ், மதியம் 50 மினிட்ஸ், நைட் 50 மினிட்ஸ். டோட்டலாவே ஒரு 24 மணி நேரத்துல இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஒரு உறுதியான ஒரு முடிவோட இருங்க. மொபைல் யூஸ் பண்றத சிந்தனையே மீடியாக்குள்ள குடுங்க. மொபைல் யூஸ் பண்ற சிந்தனை வரும்போது வேறு செயல்களில் ஈடுபடுங்க. எக்சர்சைஸ், வாக்கிங் போறது, படம் வரையறதுன்னு ஏதாவது ஒண்ணுல ஈடுபடுங்க. வாரத்துல 3 நாள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம இருங்க. கன்டினியூஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நாள் டு ஒரு நாள் இருந்தாலும் சரி. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. மொபைல் அடிக்ஷன்ல பெர்மனன்ட்டா கிடையாதுங்க. கண்டிப்பா ஒரு நாளிலயோ, ஒரு வாரத்திலயோ, ஒரு மாசத்திலயோ மாறும். அப்போ உங்க வாழ்க்கையும் மாறுங்க. ஒரு கெட்ட பழக்கம் நம்மள விட்டு போனா, ஒரு நல்ல பழக்கம் வருங்க. நம்மகிட்ட வருங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நல்ல பழக்கம் நம்மகிட்ட வந்தா தான், ஒரு கெட்ட பழக்கம் நம்மள விட்டு போகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுடைய அடிஷன மாத்தும்னு நான் நம்புறேங்க. நீங்க நம்புனீங்க அப்படின்னா